இயக்குனரும் நடிகருமான சீமான் அவர்கள் 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியை தொடங்கி 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு முதல் தேர்தலில் 1.10% வாக்குகளை பெற்றனர். தெலுங்கு சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்த நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் 2008ஆம் ஆண்டு பிரஜா ராஜ்ய கட்சியை தொடங்கி 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர சட்டசபை தேர்தலில் 294 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 இடங்களை வென்றனர். தன்னுடைய முதல் தேர்தலில் சிரஞ்சீவியின் பிரஜா ராஜ்ய கட்சி 16.3% வாக்குகளை பெற்றனர். இந்திய சினிமாவின் முன்னணி நடிகரான நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் 2018ஆம் ஆண்டு மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கி அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் 37 தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியடைந்தனர். மக்கள் நீதி மய்யம் தன்னுடைய முதல் தேர்தலில் 3.72% வாக்குகளை பெற்றனர். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் 180 தொகுதிகளில் போட்டியிட்டு தோல்வியடைந்தனர். அந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் 5.53% வாக்குகளை பெற்றனர். தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான நடிகர் பவன் கல்யாண் அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஜனசேனா கட்சியை தொடங்கினார். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் 140 தொகுதிகளில் போட்டியிட்டு ஜனசேனா கட்சி 17 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றனர். ஆனால் அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார். அவருடைய கட்சி வேட்பாளர் ஒருவர் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி தன்னுடைய முதல் தேர்தலில் 5.53% வாக்குகளை பெற்றனர். தெலுங்கு சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்த நடிகர் NT ராமராவ் 1982ஆம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கி 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு 202 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். தன்னுடைய முதல் தேர்தலில் 46.2% வாக்குகளை பெற்றார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதன் தலைவராகி 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தன்னுடைய முதல் தேர்தலில் 8.5% வாக்குகளை பெற்றனர். 1972ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகிய எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு அனகாபுத்து ராமலிங்கம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளராகி 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு 234 தொகுதிகளில் 144 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தனர். எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தலில் 30.4% வாக்குகளை பெற்றார். தமிழ் சினிமாவின் ஸ்டார் நடிகரான விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதன் தலைவர் ஆனார். அதன் பிறகு நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு 108 இடங்களில் வெற்றி பெற்றனர். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதல் தேர்தலில் 34.94% வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார்.